இட்லி தோசைக்கு என்னதான் விதவிதமாக சட்னி அரைச்சி கொடுத்தாலும் சில பேருக்கு பொடி வச்சு சாப்பிட்றதுனா ரொம்பவே பிடிக்கும். வாங்க இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சு கடாய் சூடானதும் 2 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன். கருப்பு உளுந்து தான் பொடி நல்லா வாசனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கருப்பு உளுந்து நல்லா சவக்க வறுத்ததுக்கப்புறம் தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்ததாக 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, இதையும் வறுத்து தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். அடுத்ததாக 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி, புழுங்கரிசி, சாப்பாட்டு அரிசி இப்படி எதுனாலும் ஓகே தான். அடுத்தது 10 வரமிளகாய் எடுத்திருக்கேன். நான் சொல்கிற பொருள் எல்லாமே எண்ணெய் சேர்க்காமல் தனித்தனியாக வறுத்து தான் ஆற வைக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 7-8 பல் பூண்டு, அதுக்கப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் வறுத்து ஆற வச்சிடலாம். கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் தட்டில் கொட்டிக்கோங்க. இது எல்லாமே நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பொடி தயாராகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.